Class 7 மதுர் ஹிந்தி பாட்மாலா புக்ல lesson 3 Santa Claus பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். कक्षा का दृश्य a scene in the classroom. Sir, बच्चों आप सब Santa Claus को जानते हैं. குழந்தைங்களா உங்க எல்லாருக்கும் Santa Claus தெரியும். आप यह भी जानते हैं कि क्रिसमस के दिन जब बच्चे गहरी नींद में सो रहे होते हैं तब वह आते हैं. உங்களுக்கு இதுவும் தெரியும் என்னன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அவர் சாண்டா கிளாஸ் வருவார். அதுவும் நைட்டு குழந்தைங்கலாம் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் வருவார். அவர் டேர் சாரே உபஹார் ரக்கர் சலே ஜாத்தே ஹே. அதுக்கப்புறம் நிறைய லாட்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ்லாம் வச்சுட்டு போயிடுவார். पीटर सर क्या सचमुच सांता क्लॉस है क्या वह सच में उपहार देते हैं அதுக்கு பீட்டருங்கிற ஒரு பையன் கேட்குறான். சார் நிஜமாவே சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரியலாக கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாரா அப்படின்னு டவுட் கேட்குறான். सर चलिए आज हम आपके सारे सवालों का जवाब देते हैं. जानते हो सांता क्लॉस के बचपन का नाम निकोलस था. அதுக்கு சார் சொல்றாரு, வாங்க இன்னைக்கு உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா சாண்டா கிளாஸோட நிஜமான பேர், சைல்ட்ஹுட்ல அவருக்கு வச்ச பேர் வந்து நிக்கோலஸ் அப்படின்னு சார் சொல்றாரு. पॉल तो क्या वह ऊपर से नहीं आए थे हमारी तरह ही पैदा हुए थे. ஓ அதுக்கு வந்து பால்ங்கிற ஒரு பையன் வந்து டவுட் கேட்குறான். ஓ அப்போ வந்து அவர் மேல இருந்து வர்றது இல்லையா, அவர் நம்மள மாதிரியே கீழே பூமியில தான் வந்து ஹி வாஸ் பார்னா, அந்த மாதிரி டவுட் கேட்குறான் அந்த பையன். सर हाँ बच्चों संत निकोलस का जन्म पटारा में हुआ था. ஆமாம் குழந்தைங்களா, செயின்ட் நிக்கோலஸ் வாஸ் பார்ன் இன் எ பிளேஸ் கால்டு பட்டாரா. इट इज एक्चुअली प्लेस इन एंशियंट ग्रीस. उनके पिता एक धनी पादरी थे. அவருடைய அப்பா வந்து ஒரு रिच प्रीस्ट. संत निकोलस चुटपन से ही खेल को छोड़कर धर्म ग्रंथ पढ़ते रहते थे. செயின்ட் நிக்கோலஸ் வந்து அவர் குழந்தையா இருக்கும் போதே இந்த விளையாட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஹோலி புக்ஸ் படிக்கிறது அதில் தான் அவர் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். माता पिता के मरने के बाद उन्होंने अपनी सारी संपत्ति दान करने का निश्चय किया. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் डोनेट பண்ணணும் அப்படின்ட்டு அவர் டிசைட் பண்ணாரு. एक बार उन्हें पता चला कि एक गरीब की 3 बेटियां हैं और वह अपनी बेटियों का विवाह करने में लाचार हैं. ஒரு முறை he got to know that ஒரு புவர் மேனுக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறாரு. he so helpless அப்படிங்கிறது he got to know. so निकोलस उस रात चुपचाप उसके घर की चिमनी से अंदर उतरे और सिक्कों से भरी थैली घर के अंदर रख दी. ஸோ அதனால செயின்ட் நிக்கோலஸ் அவர் என்ன பண்ணார்னா அந்த ராத்திரி சைலண்டாக அந்த புவர் மேனோட வீட்டுக்குள்ளே வந்து சிம்னி வழியாக உள்ளே இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேக் ஃபுல் ஆஃப் காயின்ஸ் வந்து வச்சுட்டு போயிட்டாரு. इस तरह गरीब लोगों की मदद करते हुए अपनी दया ममता और प्यार से सबका दिल जीत लिया. ஸோ இது மாதிரி தான் புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணி தன்னுடைய கைண்ட்னஸ் அஃபெக்ஷன் அண்ட் லவ்னால எல்லாரோட மனசையும் அவரை வின் பண்ணாரு. वे बच्चों को बहुत प्यार करते थे. He loved children very much. लगभग 1000 ईस्वी तक पूरे यूरोप में निकोलस का नाम फैला चुका था. अराउंड 1000 AD लिए फुल यूरोप फुल्ला निकोलसोட பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. वे संत निकोलस के नाम से पुकारे जाने लगे. So he was called as Saint Nicholas. So everybody started calling him as Saint Nicholas. लोगों ने उन्हें अपना पूजनीय संत माना और लोग कहीं 6 दिसंबर तो कहीं 19 दिसंबर को संत निकोलस दिवस मनाने लगे. ஸோ பீப்புள் வந்து அவரை வந்து தன்னுடைய ரொம்ப மதிப்பிற்குரிய ரிவர்ட் ரெஸ்பெக்டட் செயின்ட் அப்படின்னு தே கன்சிடர் ஹிம். ஸோ பீப்புள் வந்து சில இடத்துல 6 டிசம்பரும் சில இடத்துல 19 டிசம்பரும் செயின்ட் நிக்கோலஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. सांता क्लॉस को बच्चों से विशेष प्यार था, इसलिए उन्हें बच्चों का रखवाला भी माना जाता है. ஸோ சாண்டா கிளாஸ் வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப ஸ்பெஷல் அன்பு செலுத்தினாரு. ஸோ அதனால தான் he was also called as guardian of children. पीटर सर कहीं कहीं इन्हें सेंटर क्लॉस नाम से क्यों पुकारा जाता है. பீட்டருங்கிற பையன் கேட்குறான். சார் அங்கங்கே வந்து இவரை சென்டர் கிளாஸ்ன்னு கூப்பிட்றாங்க, ஏன் அந்த மாதிரி. சார்
वह इसलिए कि संत निकोलस के अच्छाइयों की कहानी डच लोगों ने अमेरिका पहुंचाई. ஏன் அது மாதிரினா செயின்ட் நிக்கோலஸோட அந்த எல்லா நற்காரியங்கள் எல்லாத்தை பற்றின அந்த ஸ்டோரி எல்லாமே டச் பீப்புள் தான் அமெரிக்கா வரைக்கும் கொண்டு சேர்த்தாங்க. उनकी जीवन गाथा सुनकर वहाँ उन्हें यह नाम दिया गया. ஸோ அவருடைய லைஃப் ஸ்டோரி கேட்டது தான் அங்கே அவரை வந்து இந்த மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க. सांता क्लॉस के उपहार देने की प्रथा का पालन प्रतिवर्ष 25 दिसंबर अर्थात क्रिसमस के दिन किया जाता है. சாண்டா கிளாஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற அந்த ட்ரெடிஷன் வந்து எவ்ரி இயர் 25th டிசம்பர் அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது. பால் சார் சாண்டா கிளாஸ் की फोटो किसने ली थी? சார் சாண்டா கிளாஸோட ஃபோட்டோ வந்து யார் ஃபர்ஸ்ட் எடுத்தா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். सर सांता क्लॉस की फोटो एक अमेरिकी उपन्यासकार वाशिंगटन इरविन ने बनाई थी. சார் சொல்கிறாரு சாண்டா கிளாஸோட ஃபோட்டோ வந்து அன் அமெரிக்கன் நாவலிஸ்ட் வாஷிங்டன் எர்வின்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தார். पीटर कब எப்போ வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க? सर सन 1807 में संत निकोलस को एक हसमुख वृद्ध के रूप में चित्रित किया गया. ஸோ இந்த இயர் 1807 செயின்ட் நிக்கோலஸை வந்து ஒரு ஜோவியல் ஓல்டு மேன், அதாவது எப்பவும் சிரிச்ச முகமாக ஒரு வயதான ஆளாக போர்ட்ரே பண்ணியிருந்தார். तभी से सबके दिलों में सांता क्लॉस का वही चित्र हमेशा के लिए बस गया है. ஸோ அப்பத்துலேருந்தே எல்லார் மனசுலையும் சாண்டா கிளாஸ்னா அவருடைய அந்த உருவம் வந்து எப்பயுமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. सफ़ेद दाढ़ी वाले लाल कपड़ों में बड़ा सा झोला लटकाए गड़ियांग बजाते हुए आंखों से प्यार बरसाते हुए सबके दिलों में प्यार जगाते हुए मानो बोल रहे हैं मेरी क्रिसमस हो हो. ஸோ அப்பத்துலேருந்து அவரோட உருவம் வந்து எல்லாருக்கும் எப்படி மனசில் பதிந்துருச்சுன்னா ஒயிட் பியர்டு வெள்ளை தாடி உடையவரா, அதுக்கப்புறம் ரெட் ட்ரெஸ் போட்டவரா, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பேக் கையில் வச்சுருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி பேக் அது ஃபுல்லாக ஹி கேரிஸ் அ வெரி பிக் பேக் கண்டெய்னிங் கிஃப்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பெல்ஸ்லாம் எப்பவுமே கையில் ஜிங்கிள் பெல் பெல்ஸ்லாம் ரிங் பண்ணிகிட்டே வருவார். அதுக்கப்புறம் அவர் கண்கள் ஃபுல்லாகவே ஹி ஷவர்ஸ் லவ். அதுக்கப்புறம் எல்லார் மனசுலையும் அன்பை வந்து எழுப்பக்கூடியவரா எப்பவுமே அவர் என்ன சொல்லிகிட்டே வருவார், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார். सीख हमें गरीब और ज़रूरतमंद की हमेशा मदद करनी चाहिए. So we should always help a poor and needy person. That is the moral of the story. Summary. Since time immemorial, the story of Santa Claus giving gifts to children on Christmas Eve has been famous and popular all over the world. But who is Santa Claus? Many questions related to this loving figure crop up in the minds of curious children. The chapter gives interesting information about the life and myths associated with Santa Claus. Thank you.